Throne Ministries. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்க போகிறோம். தேவன் நம்மோடு கூட பேச போகின்றார். இந்த நாட்களிலே உங்களோடு கூட ஒவ்வொரு வாரமும் கடைசி கால செய்திகள், எண்ட் டைம் சர்மன்ஸ் என்று பேசிக்கொண்டிருக்கின்றேன். நான் நிறைய செய்திகளை ஒழித்து கொண்டிரு ரேகாப்புடைய குடும்பத்தை குறித்து அநேக காரியங்களை குறித்து பேசினேன். ஆண்டவர் என்னோடு கூட பேசினார், மகனே இதெல்லாம் 25 வருஷமாக பேசி பேசி அவங்களுக்கு எல்லாம் தெரியும். அதனால் திரும்ப திரும்ப அதே மாவை அரைத்து கொண்டு இருக்காதே, புதிய மாவை அரை என்று ஆண்டவர் என்னோடு கூட உணர்த்தினார். இதை எல்லாரும் அரைத்து கொண்டிருக்கிறார்கள். நீ கடைசி காலத்தில் நடக்க போகிற ஆள் செத்துக்கிட்டு இருக்கான். இப்போ நீ போய் நல்லா இருப்ப சொல்லிருக்காது, நடக்க போகிறான். அவன் ரட்சிக்க போகிறதுக்கு வழியை பாரு. அவன் நல்லா இருந்து என்ன பண்ண போகிறான்? இயேசுவின் வருகையில் அவன் வராமல் அவன் நல்லா இருந்து டெய்லி 5 தோசை சாப்பிட்டு 10 இட்லி தின்னு 20 வடை தின்னு இருந்து கடைசியில் இங்கேயே இருக்கிறதுக்கா? அவன் ரட்சிக்க போடணும், அவன் வருகையில் காணப்பட வேண்டும். அதனால் கடைசி கால செய்திகளை நீ அவர்களுக்கு கூறு என்ற ஒரு உணர்த்துதலை, இந்த இன்ஸ்பிரேஷனை தேவன் எனக்கு கொடுத்தார். நான் அநேக முறை வெளிப்படுத்துகிற விசேஷத்தை குறித்து செய்திகளை கொடுத்திருக்கிறேன். ஆனால் இந்த நாட்களில் அநேக உண்மைகளை தேவன் எனக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்தார். நான் உங்களுக்கு இமேஜ் ஆஃப் த பீஸ்ட், மிருகத்தினுடைய லக்கம் என்று சொரூபம் என்று அதிலிருந்து ஆரம்பித்து அநேக செய்திகளை கொடுத்து கொண்டிருக்கிறேன். அந்த செய்திகளை தேவன் மறுபடியும் ராப்சர்லேருந்து, ரகசிய வருகையிலிருந்து, பிறகு ரகசிய வருகை, பிறகு உபத்திரவ காலம், பிறகு அருமகதானை குறித்து செய்திகளை என்னோடு கூட பேசினார். நீங்கள் பார்க்கும் பொழுது இதில் இருந்து தான் ஆரம்பம். இந்த காரியங்களை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய கனவுகள், நினைவுகள் எல்லாம் தேவனுக்கு முன்பாக நிறைவேறும். நீங்கள் கைவிடப்பட மாட்டீர்கள். ஆற்றுவார், தேற்றுவார், அரவணைப்பார், கண்ணீரை துடைப்பார். நீ அழுது கொண்டே இரு மகளே என்று தீர்க்கதரிசி செய்திகளை நீங்கள் டெய்லி டிவியில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் கண்ணீர் துடைத்த பாடில்லை. அதனால் இந்த தீர்க்க தரிசனத்தெல்லாம் கொஞ்சம் நேரம் நிறுத்தி வச்சுட்டு, ஆண்டவரே ரட்சிக்கப்படுவதற்கு என்ன ஆண்டவரே வழி? ஆக ஒவ்வொருவரும் கடைசி நாட்களில் இந்த செய்தியை கேட்க வேண்டும். கடைசி கால செய்தி மிக மிக முக்கியம். அவர்கள் சேவும் பொழுது அவர்களுக்கு மரணமே வந்தாலும் எது நடந்தாலும் அவர்கள் விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, சந்தோஷத்தோடு, மகிழ்ச்சியோடு மரிப்பார்கள். என் தேவன் என்னை உயிரோடு கூட எழுப்புவார். அல்லேலூயா. ஆற்றி தேற்றுவார் மெசேஜும், கண்ணீரை துடைப்பார் என்ற மெசேஜும் கடைசி நாட்களில் உனக்கு உபயோகம் இல்லாதது. நான் உங்களோடு கூட, தேவன் என்னோடு கூட உணர்த்தின காரியங்களை சொல்கிறேன். நான் 37 வருஷங்கள் செய்தியை கொடுத்து கொண்டிருக்கின்றேன். இன்று நேற்று அல்ல. ஆனால் தேவன் சொன்ன காரியங்களை நான் செய்ய வேண்டும் நினைக்கிறேன். மனுஷனை திருப்திப்படுத்துகிற வாழ்க்கை ஒரு போதகனுக்கு இருக்கக்கூடாது என்று நினைக்கின்றேன். ஒவ்வொரு தேவனுடைய ஊழியக்காரனும், தேவனுடைய பிள்ளைகளும் கடைசி நாட்களாக திருந்த வேண்டும். மனுஷரை திருப்திப்படுத்தக்கூடாது. நமக்கு பணம், பொருள், புகழ், அந்தஸ்து எல்லாம் ஒன்றாய் ஒன்றும் இல்லாமல் போய்விடும். வென்டிலேட்டர் மூய்ந்தில் வைத்து விட்டால் இந்த பணம், சம்பாதித்த பணமும் பொருளும் புகழும் எங்கே போகும்? ஆனால் அதை ஒழித்து விட்டு கடைசி நாட்களில் தேவனை எப்படி திருப்திப்படுத்தலாம் என்ற செய்திகளை நாம் கேட்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். கேட்க போகிற இந்த செய்தியினுடைய 1 தெசலோனிக்கே புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 15, 16, 17 வசனங்களை குறித்து நாம் அநேக முறை படித்த வசனங்கள். ஆனாலும் கூட தேவன் நமக்கு வேண்டிய ஆலோசனைகளை கர்த்தர் கொடுப்பார். இது அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும். சரி, கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்க நாம் நித்திரை அடைந்ததற்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனென்றால் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். இந்த வசனங்களை நாம் தெரிந்த வசனங்கள். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கற்றுத்தரப்போகிறார். நன்றாக கவனிங்க. முதல்ல நாம் எல்லாம் இப்போ உயிரோடு கூட இருக்கிறோம். தேவனுக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். வேலை ஸ்தலங்களில் இருக்கிறீர்கள். ஆனாலும் நீங்கள் ஊழியம் செய்து கொண்டு
தேவனுடைய சபைக்கு மாதிரியாய் இருக்கிறீர்கள். நான் திரும்ப திரும்ப சொல்கிற காரியங்களை புரிந்து கொள்ளுங்கள். 2ஆம் வருகை சபைக்காக 10 முறை சொல்லிக்கோங்க. 2ஆம் வருகை தேவன் சபையை எடுத்துக்கொள்ள போக வருகிறார். அப்படி என்றால் சபையை அவர் எப்படி பார்க்கிறார்? ஒரு மணவாட்டியாய் பார்க்கின்றார். மணவாட்டியை திருமணம் பண்ணுவதற்கு ஒரு மணவாளன் வருவது போல ஆண்டவர் மணவாளனாகிய இயேசு இந்த பூமிக்கு இப்பொழுது மணவாளனாய் வரப்போகின்றார். அந்த மணவாளனாய் வரப்போகிற இயேசு எப்படியாய் வரப்போகிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, யார் யாரெல்லாம் உண்மையாக இருக்கார்களோ சபையிலே அவர்களை தன்னுடைய ரகசிய வருகையிலே வானத்திலே அவர்களை சந்திக்க போகின்றார். திருமணம் எங்கே நடக்க போகிறது? பூமியிலே இல்லை, வானத்தில், மத்திய ஆகாயத்தில் ஆண்டவர் தன்னுடைய மணவாட்டியை சந்திக்க போகிறார். கற்புள்ளவளாய் இருக்கிற மணவாட்டியானவள். ஆக கற்புள்ளவள் என்று சொன்னவன் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். யார் யாரெல்லாம் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறீர்களோ, கரைபடாமல் இருக்கிறீர்களோ, தேவனுக்கு பிடித்த காரியங்களை செய்கிறீர்களோ, பேருக்கும் புகழுக்கும் வாழாமல் தேவனுக்காக வாழ்கிறீர்களோ அவர்களை தேவன் மத்திய ஆகாயத்திலே நம்மை சந்திக்க ஆயத்தமாய் வருகின்றார். அதன் பேர் தான் ராப்சர் என்று சொல்வார்கள். ராப்சர் என்றால் ரகசிய வருகை. வருகையிலே தேவன் மணவாட்டியை மணக்க போகின்றார். ஆக இந்த காரியங்களை பார்க்கும்பொழுது, ஆக நான் திரும்ப சொல்லுகின்றேன், யாராக இருந்தாலும் பெரிய எவாஞ்சலிஸ்டோ சின்ன எவாஞ்சலிஸ்டோ இல்லை அப்போஸ்தலனோ யாராக இருந்தாலும் அவர்கள் ஒரு சபையிலே அங்கத்தினர்களாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் சபையை தேவன் அவர் மணக்க வருவதனால், சபையை எடுத்துக்கொள்ள வருவதனால் தேவாதி தேவன் அதை உண்மையாய் எதிர்பார்க்கிறதை பார்க்க முடியும். சபை என்பது தேவனுடைய குடும்பம். ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுது அந்த குடும்பத்தை பற்றி விசாரிப்பார்கள் இல்லையா? அந்த குடும்பம் எப்படிப்பட்டது, தகப்பன் தாய் எப்படிப்பட்டவர்கள், அவருடைய சகோதரர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று விசாரிப்பார்கள். அதுபோல ஒரு சபையை தேவன் பரிசுத்த ஆவியானவர் அந்த சபையில் இருக்கிற அந்த சபையை தேவன் மணவாட்டியாய் பார்க்கிறதை குறிக்கிறது. சரி, இந்த காரியங்களை தேவன் நம்மோடு கூட பேச போகின்றார். இந்த 4 காரியங்களை பார்ப்போம். 1, நல்லா குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், வாய்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய சத்தம் கேட்கும். 2வது வாய்ஸ் ஆஃப் அன் ஆர்க்ஏஞ்சல், பிரதான தூதனுடைய சத்தம். 3வது சவுண்ட் ஆஃப் ட்ரம்பட், தேவ எக்காலம். 4வது ரெசரக்ஷன் ஆஃப் த டெட், மரித்தவர்கள் உயிரோடு கூட எழுந்திருப்பார்கள். 5வது காரியம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் த லிவிங் செயின்ஸ், உயிரோடு இருக்கிறவர்கள் நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்தில் மறுரூபமாக்கப்படுவோம். ஆக இன்றைக்கு கொஞ்சம் மாறுதலாய் 5 காரியங்களை தேவன் நம்மோடு கூட பேச போகின்றார். டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் த லிவிங் செயின்ஸ், உயிரோடு இருக்கிறவர்கள் மறுரூபமாக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுடைய வருகையின் பொழுது யார் யாரெல்லாம் உயிரோடு கூட இருக்கிறார்களோ அவர்கள் மறுரூபமாக்கப்படுவார்கள். சரி, இந்த ராப்சர் என்றாங்க, ரகசிய வருகை. ரகசிய வருகை என்ன? ராப்சர் என்ற வேர்டுக்கு அர்த்தத்தை நாம் பார்ப்போம். கிரீக்கில் அதை குறித்து என்ன சொல்கிறது? ஹார்பாசோ என்ற வார்த்தை கிரீக்கில் சொல்லப்பட்டிருக்கு. ஹார்பாசோனா டு ஸ்நாட்ச் அவே, அப்படின்றால் பறித்து கொண்டு செல். சில சமயங்களில் பார்க்கும் பொழுது நீங்கள் சரவணா ஸ்டோரோ இல்லை ஜவுளி கடைக்கோ எக்ஸ்பிரஸ் மாலுக்கோ போகும்பொழுது ஆண்டவர் தேவன் என்ன செய்வார்? சில சமயத்தில் உங்களோடு கவருவார். சில சமயத்தில் தேவனை மறந்து போகும்பொழுது யாராவது ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்க? ஓடி வந்து எவனாவது திருட வந்து டக்குன்னு உங்கள் பேக்கை பின்னாடி திரும்பி சொல்லி பேக்கை அப்படியே பறிச்சுக்கிட்டு ஓடுவாங்க. ஐயோ, நீங்கள் கத்தி பின்னாடி ஓடுவீங்க பாருங்கள், உங்கள் பேக்கை விட்டு கொடுத்துட்டு. அதுபோல் டு ஸ்நாட்ச் அவேன்னா பறித்து கொண்டு செல்வது போல நீங்கள் உங்களுடைய நண்பர்களோடோ, உங்களுடைய உறவினர்களோடோ, உங்களுடைய கணவனோடோ, உங்களுடைய சிஸ்டரோடோ, பிரதரோடு செல்லும்போது ஒரு நிமிஷத்தில் தேவன் உங்களை பறித்து கொண்டு ஒரு நிமிஷத்தில் ஆண்டவர் என்ன செய்வார்? உங்களை அப்படியே ஆண்டவர் கொண்டு செல்வார். அதுதான் டு சீஸ் அப்படின்னா அப்படியே எடுத்துக்கொள் என்ற அர்த்தம். இந்த 2 அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. ஹீப்ரூவில் இதுக்கு என்ன போடப்பட்டிருக்குன்னா எபிசோனா கோஸ் அப்படின்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது. அப்படின்னா கேதர், டு கேதர், ஒன்றாய் சேர்ப்பார்.
கிரீக்கில் அப்படி சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் இதில் தேவன் தன்னுடைய பிள்ளைகளை ஒன்றாய் சேர்ப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இந்த ராப்சர் என்ற வேர்டு எங்கிருந்து வந்தது? ராப்சர் என்ற வேர்டு லாட்டின் ராப்பியோ என்ற வேர்டிலிருந்து 2 வேர்ட்ஸ். ராப்பியோ என்ற வேர்டு காட் அப் 2 வேர்டு ஒன்றா சேர்ந்து ராப்பியோ என்ற வேர்டு தான் ராப்சர் என்று வருகிறது. ராப்சர் என்ற வார்த்தை வேதாகமத்திலே இல்லை. ஆனாலும் கூட இவர்கள் தியாலஜன்ஸ் இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார்கள். ராப்சர்னா ரகசிய வருகை. ரகசிய வருகை எப்படி இருக்கும் அப்படின்பதை குறித்து ஒரு சில படங்களில் நம்ம பார்க்க முடியும். பிறகு அதை நான் உங்களுக்காக அதை காண்பிக்கின்றேன். இந்த ராப்சர் அப்படின்னா ரகசிய வருகை. ஏன் இந்த ராப்சர் வச்சிருக்கிறார் ஆண்டவர்? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கில் தான் நேசிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆண்டவர் தேவாதி தேவன் இந்த விக்கெட் ஜெனரேஷனிலிருந்து, அதாவது மோசமான ஜெனரேஷன்லேருந்து, தேவனை அறியாத ஆட்களிலிருந்து ஆண்டவர் ஒரு நிமிஷத்தில் மேலே கூட்டி சேர்க்கும்போது ஒரு பெரிய பயம், எங்கு பார்த்தாலும் ஒரு பெரிய பயத்தை தேவன் உண்டு பண்ணுகிறார். அதுதான் இன்றைக்கு அருமையான ஒரு செய்தி. இதுக்கு பிறகு நாம் என்ன பண்ண போகிறோம்? அடுத்த செய்திக்கு போக போகிறோம். அது பேர் உபத்திரவ காலம். 3 வருஷம் உபத்திரவ காலம், ட்ரிபுலேஷன் சொல்லுவாங்க. அது 3 வருஷம். பிறகு கிரேட் ட்ரிபுலேஷன், மகா உபத்திரவம் 3 வருஷம். அதற்கு பிறகுதான் ஆர்மேகதான் யுத்தத்துக்கு போகிறோம். அந்த யுத்தத்தில் அப்பொழுது யுத்தம் முடிந்த பிறகுதான் 1000 வருட அரசாட்சி. நான் 1000 வருட அரசாட்சியை 3 வாரங்கள் உங்களோடு கூட பேசி இருக்கின்றேன். ஆக அதற்கு முன்பாக நடக்கிற செய்தியை, காரியங்களை நான் உங்களோடு கூட பேசுகின்றேன். நீங்கள் கவனிங்க. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் இது. உங்களுக்கு மாத்திரம் புதுசாக ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு கூட அடிக்கடி நான் சில என்கரேஜிங் வேர்ட்ஸ் நான் சொல்லுவேன். அதனால் கொஞ்சம் கவனிங்க, உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை தெரிந்தவர்கள் இன்னும் அதிகமாய் உங்களுடைய நாலேஜை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். ஆக இந்த பிளான் உங்களுக்கு கிளீனாக தெரிஞ்சு போச்சு. ஆக தேவாதி தேவன், அப்போது நான் முன்னே சொன்னேன், இந்த வருகை எங்கே இருக்கும்? பூமியில் நடக்க போகிறதில்ல, மத்திய ஆகாசத்தில். ஹல்லேலூயா. 15,000 அடி வரையிலும் தான் ஆக்சிஜன் இருக்கும். 15,000 அடிக்கு மேலே 30,000 20,000 அடி வரையிலும் ஆக்சிஜன் இருக்காது. அதனால தான் இப்போ இருக்கிற ஃப்ளைட்ஸில் பேராசூட் கிடையாது. அந்த நாட்கள் இருந்த ஃப்ளைட்ஸ்லாம் 15,000 அடியில் பேராசூட் இருக்கும் குதிக்கிறதுக்கு. இப்போல்லாம் குதிக்கிறதா அப்படின்னா அவன் 45,000 50,000 அடி மேலே போய் பறந்துக்கிட்டு இருக்கிறான். அங்கே குதிச்சின்னா மூச்சு தண்ணி செத்து போயிடுவீங்க. அதனால் பேராசூட்லாம் கிடையாது. கீழே வந்ததுக்கப்புறம் தான், அந்த 15,000 அடி கீழே வந்தபோது தான் நம்ம குதிக்க முடியும். ஆனால் தேவாதி தேவன் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு மறுரூபமாக்கப்பட்ட சரீரம். ஹல்லேலூயா. அதுக்கு தான் இந்த சரீரம் ஒர்க் அவுட் ஆகாது. ஆண்டவர் ஒரு ரெசரக்டட் பாடியை கொடுக்க போகிறார். அந்த பாடி உனக்கு ஆக்சிஜன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உனக்கு சுவாசிக்கத்தக்கதாய் ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அப்படியே மேலே போகிறார் பாருங்க. அவருக்கு 15,000 அடி 30,000 அடி 50,000 அடிலாம் ஒன்றும் இல்லை, ஃப்ளைட் மாதிரி மேலே போயிட்டே இருக்கிறார் பாருங்க. ஹல்லேலூயா. அதனால தான் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஆக்சிஜன் வச்சுருக்காங்க பாருங்க ஃப்ளைட்டில். டக்குன்னு எங்களுக்கு ஏதாவது மூச்சு திணறல் ஏற்படும், ஆக்சிஜன் அங்கேயே வச்சுருக்காங்க. சரி, இது பெரிய சயின்ஸ், இப்போ டைம் இல்லை, கவனிங்க. ஆக தேவன் என்ன பண்ணுறாரு? நமக்கு மறுரூபமாக்கப்பட்ட ஒரு சரீரத்தை தேவன் தருகிறார். அப்புறம் ராப்சரில் ஆண்டவர் தேவன் நம்ம எல்லாரையும், ஆண்டவர் இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஏதோ உங்களுக்கு இது ஜெயிண்ட் வீல் கதை சொல்கிற மாதிரி இருக்குதுல்ல? ஜெயிண்ட் வீல் கதை சொல்கிற மாதிரி இருக்குது. இப்போ தெரியாது கண்ணா. ஆனால் ஆண்டவர் தேவன் இதெல்லாம், ஆண்டவர் தேவன் ஒவ்வொரு காரியத்தையும், தேவன் செய்த காரியத்தை ஆண்டவர் நமக்கு சொல்லி கொண்டிருக்கிறார். நடக்க போகிற திட்டங்களை சொல்லி கொண்டிருக்கிறார். இயேசு வருவார் என்று சொன்னபொழுது நம்பவில்லை, இயேசு வந்தார். இயேசு மரிப்பார் என்று சொல்லும்பொழுது நம்பவில்லை, மரித்தார். இயேசு உயிரோடு கூட எழுந்திருப்பார் என்று சொல்லும்பொழுது உயிரோடு கூட எழுந்தார். இயேசு மறுபடியும் வானத்துக்கு ஏறுவார் என்று சொல்லும்பொழுது நம்பவில்லை, வானத்துக்கு ஏறினதை ஆண்டவருடைய சீஷர்களும் மற்ற அநேகர் அவரை பார்த்ததை நாம் வேதாகமத்தில் படிக்கிறோம் அல்லவா? எல்லாம் நடந்தது, இதுவும் நடக்க போகிறது. ஆனால் விசுவாசத்தோடு இந்த செய்தியை கேளுங்கள். நம்மோடு கூட தேவன் பேசுவார்.